வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் பயிற்சி 2.5 இது வந்து 10வது வகுப்பில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது. இந்த பயிற்சியில் உள்ள மொத்தம் எத்தனை இதில் வந்து 1 முதல் 14 வரையான கணக்குகள் இருக்குது. இந்த 14 கணக்குகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும். இப்போது கூட்டு தொடர் வரிசையான்னு சோதிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்கள் உங்கள் புக்கில் 57வது பக்கத்தில் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். பொதுவாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசம் காண நாம் 2ஆம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும், 3ஆம் உறுப்பிலிருந்து 2ஆம் உறுப்பை கழிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து நம்ம கழிச்சிட்டே வரணும். ஒவ்வொரு கழித்தலும் சரியாக வந்தால் அது எனது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்ம நினச்சலாம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ முதல் கணக்கில் நமக்கு 5 கணக்கு இருக்குது. முதல் கணக்கு பாருங்கள். 1 A-3, A-5, A-7 எக்ஸெட்ரா. இப்போ இந்த நம்பரில் 2ஆம் நம்பர்லேருந்து முதல் நம்பரை கழிக்கணும், 3ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பர் கழிக்கணும். நமக்கு வித்தியாசம் வந்து ஒரே மாதிரி வந்தால் அது வந்து எனது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பாருங்கள் முதல் சம். இப்போ T1, T2, T3 இது வந்து T1, இது T2, இது T3 நம்ம வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கழிக்கணும். T2லேருந்து T1 கழிக்கணும். பாருங்கள் T2லேருந்து T1. T2 எத்தனை? A-5லேருந்து A-3. இப்போ மைனஸ் வரும்போது நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன செய்யணும்? போட்டுடணும். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? A-5 அப்படியே இருக்கும். இந்த மைனஸ் இதுலேருந்து நம்ம இதை கழிக்கணும். கழிக்கும்போது இந்த மைனஸும் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். ஆக -7 + 3. இப்போ பாருங்கள் இந்த ஏயும் கட் ஆயிரும். -5லேருந்து +3 கழிக்கும்போது நமக்கு -2. இதான் பெரிய நம்பருடைய அடையாளத்தை நம்ம என்ன செய்வோம்? போடுவோம். அதேமாதிரி T3லேருந்து T2 கழிக்கும். T3 என்னது? A-7. A-7லேருந்து -A-5. இப்போ அதே மாதிரி தான் A-7 அப்படி இருக்கும். இந்த மைனஸ் அப்படி வந்துடும். இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் தான் மாறிடும். ஏக்கு ஏ அடிபட்டு போயிடும். -7லேருந்து +5 கழிக்கும்போது -2. இப்போ இந்த -2 இந்த -2 ஒரே மாதிரி வந்துட்டு அப்போ நமக்கு இது என்னது? இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. பாருங்கள் T2 - T1 சமம் T3 - T2. அதாவது 2லேருந்து 1 கழித்தாலும் 3லேருந்து 2 கழித்தாலும் நமக்கு சமமான விடையே வந்திருக்கு. அப்போ நமக்கு என்னது? இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். முதல் கணக்கில் ஃபஸ்ட்டு முடிஞ்சிட்டு 2ஆம் கணக்கு பார்க்கலாம். பாருங்கள் 2 1/2, 1/3, 1/4, 1/5 எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும். 1/6, 1/7 இப்படி போயிட்டே இருக்கும். இது கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் T1, T2, T3, T4 இப்படி வச்சுடுங்க. இப்போ 2லேருந்து 1 கழிக்கணும், 3லேருந்து 2 கழிக்கணும். பார்க்கலாம். 2லேருந்து 1 கழிக்கும் பாருங்கள். 2லேருந்து 1/3 - 1/2 பாருங்கள். இப்போ வந்து 3 2ஐயும் பெருக்கி 6ன்னு கொண்டு வருவோம். இப்போ குறுக்கு பெருக்கல் 1 2 2 1 3 3 2ல் 3 போனால் 1 -1 அதாவது 2 -3 அப்போ -1/6. இது வந்து அடுத்து பாருங்கள் T3 - T2. இப்போ T3 வந்து 1/4 - 1/3. இப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12 காமனாக எடுத்துகிட்டு குறுக்கு பெருக்கல் 1 3 3 1 4 4 சரியா. அப்போ 3 -4 அது 3ல் -4 போனால் -1/12. இப்போ அதில் வந்து என்ன வந்தது? -1/6 வந்துச்சு. அப்போ இது வந்து 12 இருக்குது. அப்போ இது என்னது? நாட் ஈக்குவல் டு. இது வந்து சமமாக வரல. அப்போ இது வந்து தொடர் வரிசை, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிடும் எழுதணும். அடுத்து 3ஆம் கணக்கு பார்க்கலாம். 9, 13, 17, 21, 25 எக்ஸெட்ரா. பாருங்கள் இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதை நம்ம அதே மாதிரி தான் கழிக்க போகிறோம். பாருங்கள் T1, T2, T3, T4, T5 இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ T2லேருந்து T1 கழிக்கணும். அப்போ 13லேருந்து 9 கழிச்சா நமக்கு 4. அடுத்து T3லேருந்து T2 17லேருந்து 13 கழிச்சா 4. ஆக T4லேருந்து T3 கழிக்கணும். 21லேருந்து 17 கழிச்சா 4. T5லேருந்து T4 கழிக்கணும். 25ல் 24 போனால் 4. எல்லாமே 4 வந்துட்டு. அதனால் எல்லாமே நமக்கு சமம் அப்படின்னு எழுதி இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அடுத்து 4ஆம் கணக்கு பாருங்கள். -1/3, 0, 1/3, 2/3 எக்ஸெட்ரா. இப்போ இது அதே மாதிரி தான் பார்க்கலாம். பாருங்கள் T1, T2, T3, T4 எக்ஸெட்ரா அப்படி போட்டுருங்க. இப்போ T2லேருந்து T1 கழிக்கணும். பாருங்கள் T2 வந்து என்னது? 0 -1/3 ப்ராக்கெட்டில் வரும். இப்போ வந்து 2 மைனஸ் சேரும்போது அங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். 0 + 1/3 ஆக விட வந்து 1/3. அடுத்து T3 - T2 பாருங்கள் 1/3 - 0 இதுவும் அதே தான்.
இதில் அதை கழிச்சாலும் சரி அதில் இதை கழிச்சாலும் சரி 1/3 தான் வரும். அடுத்து T4 மைனஸ் T3 2/3 மைனஸ் 1/3 காமனாக எடுக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம அதே போட்டுடலாம். 3 2 மைனஸ் 1 ஆக 1/3. இப்போ எல்லாமே நமக்கு ஒரே மாதிரி வந்துட்டு அப்போ இது என்னது கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். பாருங்கள் இதே மாதிரி எழுதி இந்த கணக்கு நம்பர் எழுதிட்டு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும் அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சிடலாம். அடுத்து நம்ம 5ஆம் கணக்கு போகலாம். 5 பாருங்கள் 1, -1 1, -1 1, -1 எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் எழுதணும். T1 வந்து 1, T2 வந்து -2, T3 1, T4 -1, T5 வந்து 1, T6 வந்து -1. இப்போ இதே மாதிரி நம்ம கழிக்கணும். பாருங்கள் T2லேருந்து T1 கழிச்சிங்கன்னா -1 அப்போது நமக்கு -2. T3லேருந்து T2 கழிக்கும்போது 1 -1 ஆக 1 இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2 சேரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் 1 1 2. இதுவும் அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் இது வரும், மாற்றி மாற்றி வரும். பாருங்கள் இங்கே வந்து 2 வரும், -2 +2 -2 +2 -2 இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருது. ஆனால் நமக்கு என்ன வராது? இது வந்து நாட் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு A மற்றும் பொது வித்தியாசம் Dக்கு கூட்டுத்தொடர் வரிசைகளை காண்க. இங்கே வந்து முதல் உறுப்பும் கொடுத்தாச்சு, அதாவது வித்தியாசம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ வரிசையை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வரிசையை நமக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து 1 2 3 கணக்கு இருக்குது. பார்க்கலாம். முதல் கணக்கு A வந்து 5, D வந்து 6. பாருங்கள் முதல் உறுப்பு 5, பொது வித்தியாசம் D வந்து 6. இப்போ கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? ஒரு உறுப்பு கூட அடுத்த வித்தியாசத்தை கூட்டணும். சரிதான். முதல் உறுப்பு அடுத்து இது கூட இதை கூட்டணும், அப்புறம் அது கூட 6 கூட்டணும். இப்படி கூட்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள் A + D A + 2D A + 3D இந்த மாதிரி தான் வரிசை வரும். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த நம்பர் போடலாம். ஏக்கு வந்து நமக்கு 5 கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் 6 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் 5 5 + 6 5 + 2 × 6 5 + 3 × 6 பெருக்கி பாருங்கள். 5 கூட்டினா 11, இங்கே 6 × 12 12 5 17 வந்துட்டா, 6 3 18 12 5 23 ஆக 5 11 17 23 தான் நம்மளுடைய கூட்டுத்தொடர் வரிசை முதல் கணக்கானது. அடுத்த ரெண்டாவது சம் பாருங்கள். ஏக்கு வந்து 7 கொடுத்துருக்கு, டிக்கு வந்து -5. இதே மாதிரி தான் எழுதணும். முதல் உறுப்பு வித்தியாசம் பாருங்கள். முதல் உறுப்பு 7, அப்புறம் 7 + -5, அப்புறம் 7 + 2 × -5, 7 + 3 × -5. 7 அப்படி போட்டுடலாம். 7ல் -5 கழிக்கணும். 2 அதாவது -10 7 -10 7 -15 7 இதில் வந்து 2 இதில் வந்து -3 வரும். ஏன்னா -10 இருக்கிறதுனால -3, இங்கே -8. இதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. மூணாவது சம் பாருங்கள். A = 3/4 D = 1/2. இதுவும் அதே மாதிரி தான். A + D A + 2D + A + 3D பாருங்கள். ஏக்கு வந்து 3/4 A + D 3/4 + 1/2 3/4 + 2 × 1/2 3/4 + 3 × 1/2 வர 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். பாருங்கள் 3/4 அப்படி வந்துடும். இங்கே வந்து 2 4 2 8 குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னா 2 6 1 4 4. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம இதை வந்து என்ன செய்யணும்? 2 2 அடி கொடுத்துட்டா 1 தான் வரும். 1 கீழே 1 இருக்கும். அப்படியே அப்போ 3/4 1/1. இதுவும் அதே மாதிரி தான். இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4, இங்கே வந்து 3 1/2 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 3 மேலே கொண்டு வந்துருக்கோம், இந்த 4 2 கீழே கொண்டு வந்துடும். சரியா? பாருங்கள். இப்போ நம்ம சுருக்குங்க. 3/4 அப்படி வந்துடும். இங்கே 6 4 10 10/8. இங்கே 3 1 இங்கே வந்து என்ன பண்ணணும்? 2 பெருக்கணும் 4 குறுக்கு பெருக்கல் 1 3 3 1 4 4. இங்கே அதே மாதிரி தான். 4 2 பெருக்கணும் 8 குறுக்கு பெருக்கல் பெருக்கிடலாமா? இப்போ சுருக்கும்போது 3/4 இதை அடி கொடுக்கலாம். அதாவது 2 10 4 2 8 ஆக 5/4. இங்கே வந்து 7/4, இங்கே வந்து 18/8. இதையும் சுருக்கலாம் பாருங்கள். 3/4 அப்படி வந்துடும். 5/4 7/4 இதை மட்டும் சுருக்கலாம். என்ன எழுதலாம்? 4 2 8 9 18 ஆக 9/4. இதான் இது கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்து நம்ம அடுத்த சம் போகலாம். பாருங்கள்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை விட கூட்டுத்தொடர் வரிசைகளின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. இப்போ முதல் உறுப்பு பொது வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு வரிசை கொடுத்தாச்சு. முதல் உறுப்பும் பொது வித்தியாசம் மேட்சணும் கண்டுபிடிக்கணும். முதல் கணக்கு பாருங்கள். Tn சமம் -3 + 2n. இரண்டு வந்து Tn சமம் 4 - 7n. இப்போ இந்த ரெண்டு கணக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சம் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்கணும். எண்ணுக்கு வந்து 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எண் வர இடத்துலலாம் 1 பண்ணு பாருங்க. T1 -3 + 2 × 1 சொல்லும்போது -3 + 2 ஒரு 2 ஆக -1 -3ல் 2 பண்ணால் -1. இப்போ எண்ணுக்கு வந்து 2ஆம் நம்பர் போட்டு பார்ப்போம். T2 அப்படின்னா இங்கே 2 வரணும். -3 + 2 × 2 ஆக -3 அப்படி வந்துடும். 2 × 4 ஆக -3ல் 4 4ல் -3 போனால் +1 பாருங்கள். இங்கே வந்து -1 இங்கே வந்து +1. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து முதல் உறுப்பு வந்து என்னது வித்தியாசம் வந்து என்னது இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல் உறுப்பு வந்து என்னது நமக்கு முதல் -1 முதல் உறுப்பு வித்தியாசம் கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும் T2 - T1 சரிதானா. இதிலேருந்து இதை கழிக்கணும் பாருங்கள். முதல் உறுப்பு -1 பொது வித்தியாசம் T2 - T1. T2 வந்து என்னது 1 T1 வந்து -1 ப்ராக்கெட்டில் போடும்போது 2 சேர்ந்தா +1 மாறிடும். ஆக 2 ஆக பொது வித்தியாசம் 2 முதல் உறுப்பு -1. இதுதான் 3ஆம் கணக்கில் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அதே மாதிரி தான் T1 4 - 7 இந்த எண் இருக்கிறதுல 1 போடணும். 1 போட்டால் என்ன வரும் 4 - 7 × 1 ஆக 4 - 7 -1. 2ஆம் நம்பர் போட்டு பார்த்தோம்னா எண்ணுக்கு 2 போட்டால் T2 4 - 7 × 2 இங்கே 1 வந்துருக்கு இங்கே 2 வரும். ஆக 4 - 14. இப்போ நமக்கு வேறு வந்து -10 சரியா. இப்போ முதல் உறுப்பு வந்து என்னது -3 பொது வித்தியாசம் என்ன பண்ணணும் T2லேருந்து T1 கழிக்கணும் பார்க்கலாம். T2 -10 -3 இப்போ -10 அப்படி இருக்கும். இந்த 2 மைனஸ் சேரும்போது ப்ளஸ் ஆயிரும். ஆக இங்கே -7 -10ல் 3 பண்ணால் -7 பாருங்கள். அப்போ முதல் உறுப்பு வந்து -3 பொது வித்தியாசம் வந்து -7 பாருங்கள். 4 -11 -15 -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. இப்போ முதல் உறுப்பு கொடுத்தாச்சு நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 19வது உறுப்பு ஈஸியாக நினச்சிடலாமே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். முதல் உறுப்பு வந்து -11 பொது வித்தியாசம் வந்து T2 - T1. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கு T2லேருந்து T1 கழித்து பார்க்கணும். T2 வந்து என்னது -15 -11. இப்போ 2 மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். ஆக -15 + 11 ஆக -4 வந்து என்னது நமக்கு வித்தியாசம் D கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏயும் இருக்குது டியும் இருக்குது. இப்போ நமக்கு என்ன பண்ணணும் 19வது எண் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ Tn வந்து கண்டுபிடிக்க A + n - 1 × D இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ n வந்து 19வது உறுப்பு நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ n இடத்துல 19 போடணும் பாருங்கள். n வந்து எத்தனை A வந்து எத்தனை -11 + n வந்து 19 -1 × D -4. இப்போ இதை சுருக்கும்போது -11 + 19ல் 1 போனால் 18 × -4 18ல் வந்து 11 போனால் சாரி -11 அப்படி இருக்கும். 18லேருந்து -4 பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும் 72 -72 ஆக -11 -72 ரெண்டுமே கூட்டுமே நமக்கு என்ன வந்துடும் 83. இதான் என்னது 19வது உறுப்பு நமக்கு -83. அடுத்து 5ஆம் கணக்கு 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனாவது உறுப்புங்கிறது. இப்போ நமக்கு 19வது உறுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ -54ங்கிறது எத்தனாவது உறுப்பு பாருங்கள். இந்த கணக்கு அதே மாதிரி தான். முதல் உறுப்பு வந்து 16 பொது வித்தியாசம் வந்து 11ல் 16 போனால் -5 ஏன்னா கழிக்கணும். ஆக பொது உறுப்பு வந்து Tn கண்டுபிடிக்க A + n - 1 D. இப்போ நமக்கு வந்து n வந்து எத்தனை -54 பாருங்கள். அப்போ -54 வந்து என்னது 16 + n - 1 n வந்து எத்தனை n வந்து நமக்கு கொடுக்கல சரிதானா. n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக n - 1 × -5 பாருங்கள். 16 54 2 மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரம் 70 ரெண்டையும் கூட்டினா -70 / 5 / -2 இந்த மாறும்போது இது வந்து வகுத்தலுக்கு வந்துடும். n - 1 இந்த பக்கம் வந்துடும். ஆக -70 / -5 வந்து n - 1 பாருங்கள். இப்போ வந்து இது வந்து அடி கொடுக்கும். ஓரஞ்சு 5 இந்த மைனஸ் அடிபட்டு போயிருமா. ஓரஞ்சு 5 14 5 70 ஆக 14 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் 1 15 ஆக -54 என்பது 15வது உறுப்பாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். நெக்ஸ்ட்டு
ஆறாவது கணக்கு பாருங்கள் 9, 15, 21, 27 எக்ஸெட்ரா 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. பாருங்க இப்போ 183 வரைக்கும் நம்ம வந்து போட்டோம்னா நடுவில் உள்ள உறுப்பு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம போட்டு பார்த்துடலாம். 1, 2, 3ன்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் 30 வரைக்கும் போட்டு பார்த்துட்டு 30ல் வந்து இப்போ நமக்கு 30 எப்படி வந்தது பாருங்கள். முதல் உறுப்பு ஏ வந்து 9, கடைசி உறுப்பு 183, கடைசி உறுப்புனா 7. பொது வித்தியாசம் வந்து பாருங்கள் 15ல் 9 போனால் 6, 15 வந்து ரெண்டாவது உறுப்பு, முதல் உறுப்பு 9, ஆக 6. இப்போ நம்ம n வந்து என்னது எல் மைனஸ் ஏ, கடைசி உறுப்பும் மைனஸ் முதல் உறுப்பும் பை வித்தியாசம் பாருங்கள். 183 மைனஸ் 9/6 ப்ளஸ் 1. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 183 9 போனால் 174/6, ஆக அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா தானே 29 ப்ளஸ் 1, ஆக 30 வந்துட்டா. இந்த 30 வரிசையை நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள் 30 வரைக்கும் எழுதிட்டு இதில் நடு உறுப்பு எத்தனை 15, 16, இந்த ரெண்டு தான் நடு உறுப்பு. இந்த இதனுடைய இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ TNல வந்து T15, T16 மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள் இப்போ n வந்து நமக்கு 30 கிடச்சி வச்சு, நடு உறுப்பு 15 எல்லாம் 16 ரெண்டு தானே. ஆக TN வந்து A + n - 1 D. இதில் வந்து 15 போட்டு பார்க்கணும். T15 9 + 9 என்னது முதல் உறுப்பு ப்ளஸ் 15 - 1 D. D வந்து எத்தனை 6, ஆக 9 + 15 4 1 போனால் 14 × 6, ஆக 9 + 14 6 84, கூட்டினா 93. இது வந்து 15வது உறுப்பு. இப்போ நம்ம வந்து 16வது உறுப்பு பார்க்கணும். 15 16 நம்ம நடு உறுப்பு. 16வது உறுப்புனா T15 இடத்துல நம்ம 16 போடணும். பாருங்கள் ஃபார்முலா Tக்கு 16 போட்டு இந்த n இடத்துல 16 போடணும். 9 + 16 - 1 × 6, 9 + 14 1 போனால் 15 × 6, ஆக 15 6 90, 90 + 9 99, 16 உறுப்பு 99. இவ்வளோதான். 7. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. பாருங்கள் மடங்கு 9 T9 சமம் 10 T15 சமம். அதாவது 9வது உறுப்பின் 9 மடங்கு 15வது உறுப்பின் 15 மடங்கு சமம். ஆனால் இதனுடைய நமக்கு இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன செய்யணும், ரெண்டுமே கொண்டு வரணும். 9 A + 9 - 1 D, அதுமாதிரி 15க்கு அதேமாதிரி எழுதணும். இப்போ சுருக்குனா 9 × A + 8D, 9 1 போனால் 8, சரியா. இங்கே அதேமாதிரி 15 1 போனால் 14D, 9A + 72D, 9 8 72, 9 7 பார்க்கணும் 9A, அதுமாதிரி 15A, 15 4 14 பார்க்கணும் 210D. இப்போ 0 வந்து இந்த பக்கத்துலேருந்து பாருங்கள். இப்போ இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வரும்போது அது மைனஸ் தான் மாறிடும். 0 = 15A + 210D - 9A - 72D. பாருங்கள் 15லேருந்து 9 கழிச்சா 6A, 210லேருந்து 72 கழிச்சா 138A. இப்போ 6A + 138D வந்து 0. 6 வெளியே எடுத்துகிட்டு நம்ம வகுக்கணும். இப்போ 138 எத்தனை 6, 23 6, சரியா. A + 23D இது 0. இப்போ 6 T24 பாருங்கள். 6 T24 வந்து 0. இப்போ TN வந்து 24 போட்டு பார்க்கலாம். இந்த 24 எனக்கு பேர் போட்டு பார்த்தா நமக்கு என்ன வரும், A + n - D n - 1 D, A + 23D, இது 23 போட்டுருக்கணும். இப்போ வந்து நமக்கு சமம் என்று நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதிடும். அடுத்த 8வது கணக்கு 3 + K, 18 - K, 5A + 1 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் Kயின் மதிப்பு இது கூட்டுத்தொடர் வரிசை. இதில் Kக்கு என்ன மதிப்பு அப்படிங்கிறது இங்கே என்ன மதிப்பு வரும் கேளுங்க, சரியா. பாருங்கள் T1 வந்து 3 + K, T2 வந்து 18 - K, T3 வந்து 5K + 1. இப்போ T2 - T1, T3 - T1, T2 இது சமம். அதாவது 2லேருந்து 1 கழிக்கணும், 3லேருந்து 2 கழிக்கணும், நமக்கு சமம். பாருங்கள் நமக்கு வந்து முதல்ல வந்து 3 + K, 18 - Kலேருந்து 3 + Kயே கழிக்கணும். 18 - K - 3 + K. அதேமாதிரி இங்கே 5K + 1 - 18 - K, சரியா.
கழித்தல் என்ன வரும்? 18 மைனஸ் கே மைனஸ் ப்ளஸ்ஸை மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் கே. இங்கே அதே மாதிரி தான் மைனஸ் மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் கே. பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ 18ல் இப்போ வந்து மைனஸ் கே 2k மைனஸ் 2k சரியா? 18ல் மைனஸ் போனோம்னா ப்ளஸ் 15. இங்கே அதே மாதிரி 5k ப்ளஸ் 1k 6k, அதாவது 1ல் மைனஸ் 18 ஆக மைனஸ் 17. 2k இந்த பக்கம் வந்துடும், கேலாம் சேர்த்துடும். மைனஸ் 2k, இந்த 6k இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆயிரும், இந்த 15 இந்த பக்கம் போது மைனஸ் ஆயிரும். ஆக 2 கூட்டினா 8k, 17 15 கூட்டினா நமக்கு 32 மைனஸ் 32. ஆக 8k வந்து மைனஸ் 32னா k வந்து மைனஸ் 32 பை மைனஸ் 8, அதான் வகுத்தல். இப்போ வந்து மைனஸுக்கு மைனஸ் அடிப்பிட்டு வரும். 1 8 8 4 8 32 ஆக 4. இப்போ k மதிப்பு எத்தனை? 4. நெக்ஸ்ட்டு x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பு காண்க. T1 வந்து x, T2 வந்து 10, T3 வந்து y, T4 வந்து 24, T5 வந்து z. இப்போ நம்ம போட்டுட்டு இப்போ 2லேருந்து 1 கழிக்கணும், 3லேருந்து 2 கழிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கழிச்ச மாதிரி தான். T2 மைனஸ் T1 சமம் T3 மைனஸ் T2 சமம் T4 மைனஸ் T3 சமம் T5 மைனஸ் T4. கழிக்கலாமா? 10லேருந்து எக்ஸை கழிக்கணும், ஒய்யிலேருந்து 10 கழிக்கணும், 24லேருந்து ஒய்யை கழிக்கணும், இசட்லேருந்து 24 கழிக்கணும். இப்போது ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் இதை மட்டும் எடுத்துக்கிறோம், அந்த ரெண்டையும் சரியா? ஒய் மைனஸ் 10 சமம் 24 மைனஸ் ஒய். ஏன்னா 2 பக்கம் ஒய் இருக்கிறதுனால நம்ம ஒய் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒய் மைனஸ் ஒய் ஆக ப்ளஸ் ஒய். 24 இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும், ஆக 10. இப்போ 2 ஒய் 34. அப்போ ஒரு ஒய்னா 34 2ஆல் வகுத்தா 1 2 17 2 36. ஆக ஒய் வந்து 17. இப்போ ஒய்யின் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும். 10 மைனஸ் எக்ஸ் சமம் ஒய் மைனஸ் 10. பாருங்கள் 10 மைனஸ் எக்ஸு சமம் 17. ஏன்னா ஒய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 17 மைனஸ் 10. 10 மைனஸ் எக்ஸ் வந்து இங்கே வந்து 7. 17 10 7. ஆக இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போகும்போது இந்த 7 இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸாக மாறிடும். 10 மைனஸ் 7 ஈக்குவல் டு எக்ஸு. இல்லை 3 வந்து எக்ஸு. அப்போ எக்ஸ் வந்து எத்தனை? 3 சரியா? அந்த மாதிரி எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இசட் கண்டுபிடிக்க இந்த ரெண்டு நம்ம எடுத்துக்கணும். 24 மைனஸ் ஒய் சமம் இசட் மைனஸ் 24 சரியா? பாருங்கள் 24 மைனஸ் ஒய் சமம் இசட் மைனஸ் 24. இப்போ ஒய்க்கு வந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் 17. 24 மைனஸ் 17 இசட் மைனஸ் 24 ரெண்டு சமம். இப்போ 24 பயன்படுத்தா 7 ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. இப்போ இந்த 24 இந்த பக்கம் போது ப்ளஸ் தான் வரும். 7 ப்ளஸ் 24 ஈக்குவல் டு இசட். ஆக கூட்டினா 31 தான் இசட். ஆக இசட் வந்து எத்தனை? 31. இப்போ எழுதிடலாமா? எக்ஸ் வந்து 3, ஒய் வந்து 17, இசட் வந்து 31. அவ்வளோதான். அடுத்து 10. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? பாருங்கள் முதல் வரிசையில் வந்து 20, அடுத்த வரிசை வந்து 30 வருஷம் போகும்போது 2 கூடணும். 22 24 26 இப்படி நம்ம 30 வருஷம் என்ன செய்யணும்? போட்டு பார்த்துக்கணும். போட்டு பார்த்தா நமக்கு விட வந்துடும். பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54 56 58 60 62 64 66 68 70 72 74 76 78. இதுதான் நமக்கு 30வது வரிசையில் 78 தான் வரணும். ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள் எண் வந்து 30, முதல் வரிசை 20, ரெண்டாவது வரிசை 22 அப்படி தானே, மூணாவது வரிசை 24, நாலாவது வரிசை 20 அப்படி போயிட்டே இருக்கும். 20 22 24 26 கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் உறுப்பு கொடுத்தாச்சு. பொது வித்தியாசம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 22, அதாவது ரெண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். 22 மைனஸ் 20 2. ஆக டிஎன் வந்து ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 டி. நமக்கு 30வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ டி 30 ஏ ப்ளஸ்ஸு 30 மைனஸ் 1 டி. ஏ வந்து நம்ம கொடுத்தாச்சு 20. ஆக 20 ப்ளஸ் 30 ஒன்று 29, வித்தியாசம் 2 டி. ஆக 20 ப்ளஸ் 58, 29 2ஆல் பெருக்குன்னா 58. ஆக 20 58 78 வந்துட்டா. இதே ஆன்சருங்க வந்துட்டா. ஆக 30வது வரிசை என்னது? 72. நெக்ஸ்ட்டு 11. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27.
மற்றும் அவற்றின் பெருக்கற் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. அதான் நமக்கு என்ன கொடுத்தாச்சு, கூடுதல் கொடுத்தாச்சு, பெருக்கற் பலன் கொடுத்தாச்சு, 3 உறுப்பு கேட்டிருக்கு. பாருங்கள், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் a மைனஸ் டி, a ப்ளஸ் டி. 3 உறுப்புகள் கூடுதல் வந்து 27. பாருங்கள், a மைனஸ் டி, a ப்ளஸ் டி கூடுதலா ஆக 3a 27. a வந்து 27 பை பாருங்கள் இந்த 3a கூட்டியாச்சு 27. a வந்து 27. அப்போ 3a 3 பார்த்தா 9. அப்பொழுது முதல் வந்த முறை எத்தனை 9. முதல் 3 உறுப்புகளின் பெருக்கணும் 288. அப்போ நம்ம இதை பெருக்கணும். a மைனஸ் டி இன்டு a ப்ளஸ் டி பெருக்கினா 288. இது வந்து என்ன மாதிரி வருது, a மைனஸ் டி a ப்ளஸ் டி வருது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் வருது இன்டு a. பாருங்கள் 9 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 9 அடிக்கின் 2னா 81 மைனஸ் டி ஸ்கொயர்டு. இதை 9ஆல் பெருக்கணும். 288 பை 9 கழிச்சா 32. ஆக 81லேருந்து 32 கழிச்சா T2 49. 49 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 40. ப்ளஸ்லேயும் வரணும் மைனஸ்லேயும் வரலாம் 7. அப்போ a வந்து 9, d வந்து 7. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் 9 மைனஸ் 7 9, 9 ப்ளஸ் 7 சரியா. இப்போ a மைனஸ் d வந்து எத்தனை 2, a வந்து 9, a ப்ளஸ் d வந்து 16. ஆக 2 9 16 இந்த 3 நம்பர் இது. இப்போ இந்த மைனஸ் போட்டு பார்த்தா நமக்கு மாறி வரும். இந்த ப்ளஸ்ஸை போடும்போது நமக்கு இவ்வளோ வந்துச்சுன்னா மைனஸ் போடும்போது நமக்கு இப்போ இதில் வந்து இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் வந்து நம்ம ப்ளஸ் ஆக்கணும்னா இங்கே நமக்கு மைனஸ் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 வந்து இப்போ 2 வந்த மாதிரி இங்கே வந்து 16 வரும். அப்புறம் 9 2 இப்படி மாற்றி வரும். ஆக அடுத்தடுத்த எண்கள் வந்து 2 9 16 இது ஆன்சர். அடுத்து 12. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பு மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் என்ன. இப்போ இந்த விகிதம் கொடுத்துருக்கு பாருங்கள். T6 சமம் இஸ்ட்டு T8 7:9. அதாவது T6 வந்து 7, T8 வந்து 9 அப்படியே நம்ம பின்னத்தில் மாற்றிடலாம். T6 பை T8 7/9. இப்போ Tn வந்து a ப்ளஸ் n மைனஸ் 1d. அதே தான் ஃபார்முலா. a ப்ளஸ் r மைனஸ் 1d. முதல்ல 6 வச்சு பார்க்கும், அப்புறம் 8 வச்சு சரியா. பை a ப்ளஸ் 8 மைனஸ் 1d சரியா. 7/9 சுருக்கும்போது a ப்ளஸ் 5d பை a ப்ளஸ் 7d பை 7/9. 9 வெளியே எடுத்தோம்னா a ப்ளஸ் 5d 7 a ப்ளஸ் 7d. பாருங்கள் 9 a பெருக்குனா 9a, 9 5 பெருக்குனா 45d, 7a 7 7 பெருக்குனா 49d. இப்போ இது இந்த பக்கம் இருக்குது. இது வந்து மைனஸில் நேரம் வரும்போது மைனஸுக்கு மாறிடும். 7a மைனஸ் 40d = 0. பாருங்கள் 9d 9a மைனஸ் 7a அப்போ 2a கழிச்சா 45லேருந்து மைனஸ் 40 மைனஸ் 4d. பாருங்கள் அப்போ a வந்து 2d அப்படின்னா இப்போ வந்து 2ஆல் நம்ம இது இதை வைக்கும் சரியா. 1 2 2 2 4 வந்து a மைனஸ் 2d = 0. அப்போ a வந்து 2d. இப்போ ஏயோட மதிப்பு வந்து நமக்கு 2d அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்கள் இப்போ T9 இஸ்ட்டு T13 Tn a ப்ளஸ் n மைனஸ் T1d. இதை இதில் நம்ம பிரதிப்படுத்த போகிறோம். இப்போ a ப்ளஸ் 8d a ப்ளஸ் 12d. ஏன்னா 8 வந்து 9ல் 1 கழிச்சிடணும், இதுமாதிரி 13ல் 1 கழிச்சு. இப்போ இதை பின்னமாக்கும்போது a ப்ளஸ் 8d பை a ப்ளஸ் 12d. இப்போ ஏக்கு வந்து நம்ம மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2d. இப்போ இதில் 2dன்னு போடணும். 2d ப்ளஸ் 8d 2d ப்ளஸ் 12d. இப்போ 2d ப்ளஸ் 8d வந்து 10d, 2d ப்ளஸ் 12d வந்து 14d. இப்போ நம்ம சுருக்கலாம். பாருங்கள் 7 × 14 2 10. அது 5/7. அப்போ T9 இஸ்ட்டு T13 வந்து 5:7. அடுத்து 13. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் வந்து 0°C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் வந்து 18°C எனில் 5 நாட்களில் வெப்பநிலை காண்க. இப்போ வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க.
நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். 5 நாள் திங்கட்கிழமைக்கு எத்தனை, செவ்வாய்க்கிழமை பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிங்க. முதல் 5 உறுப்புகள் A, A+D, A+2D, A+3D, A+4D. இதுதான் 5 நாட்கள். அதாவது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. சரியா? திங்கட்கிழமை A டிகிரி C, செவ்வாய்க்கிழமை A+D டிகிரி C, புதன்கிழமை A+2D டிகிரி C, வியாழக்கிழமை A+3D டிகிரி C, வெள்ளிக்கிழமை A+4D டிகிரி C. இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், திங்கட்கிழமை புதன்கிழமை 0 டிகிரி C, புதன் வெள்ளிக்கிழமை 18 டிகிரி C. இப்போ திங்களில் புதன் வரும்போது 0 டிகிரி C, A+D ப்ளஸ் A+2D 3 கூட்டினா நமக்கு 0 டிகிரி C வரணும். பாருங்கள், 3A ப்ளஸ் 3D, ஒரு A 3Aயா, ஒரு D 2D, 3D ப்ளஸ் இது வந்து 0, இது 1 சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், புதன்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 18 டிகிரி C, A+2D ப்ளஸ் A+3D ப்ளஸ் A+4D நம்ம இங்கே எழுதுனது. சரியா? இப்போ இது வந்து சுருக்கும்போது நமக்கு அதே மாதிரி தான் 3A 3A, இங்கே 2D, 3D, 5D, 9D, 4D, 9D. ஆக 3A ப்ளஸ் 9D வந்து 18. இது 2வது சமன்பாடு. இப்போ முதல் சமன்பாடு 2வது சமன்பாடு நம்ம என்ன செய்ய போகிறோம், சேர்க்க போகிறோம். 3A 3D ஈக்குவல் டு 18, 3A ப்ளஸ் 3D 0. 6D, இப்போ எத்தனை 6D, இங்கே 3Aக்கு 3 அடிபட்டு போயிடும். 6D 18ல் 0 பண்ணால் 18. D வந்து 18லேருந்து 6D வந்து 18. அப்போ ஒரு D வந்து எனக்கு 18ல் 6 பண்ணால் 18ல் 6ஆல் வகுக்கணும். 1 6 6. பாருங்கள், 13. ஒரு குளிர்காலத்தில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் வந்து 0 டிகிரி C மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் வந்து 18 டிகிரி C எனில் 5 நாட்களில் வெப்பநிலை காண்க. இப்போ வந்து 2 நாள் சேர்த்து கொடுத்துருக்கு, நம்ம 5 நாள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள். முதல் 5 உறுப்புகள் A, A+D, A+2D, A+3D, A+4D. இப்போ திங்கட்கிழமைக்கு A டிகிரி C, செவ்வாய்க்கிழமைக்கு A+D டிகிரி C, புதன்கிழமைக்கு A+2D டிகிரி C, வியாழக்கிழமைக்கு A+3D டிகிரி C, வெள்ளிக்கிழமைக்கு A+4D டிகிரி C. சரியா? இப்போ திங்கள்லேருந்து புதன்கிழமை வரைக்கும் 0 டிகிரி, புதன்லேருந்து வெள்ளிக்கிழமை 18 டிகிரி C. திங்கள்லேருந்து புதன்கிழமை வந்து A ப்ளஸ் A+D ப்ளஸ் A+2D. அந்த 3 எழுதுவோம். எழுதி இது வந்து 0 டிகிரி C. சுருக்கும்போது 3A ப்ளஸ் 3D 0 0. சரியா? இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். அடுத்த சமன்பாடு பாருங்கள். புதன்லேருந்து வெளியே வரைக்கும் 18 டிகிரி C. பாருங்கள், A+2D ப்ளஸ் A+3D ப்ளஸ் A+4D 18. இதை சுருக்கும்போது 3D 2D 3D 5D 9D 3A ப்ளஸ் 9D வந்து 18. இது சமன்பாடு 2. இப்போ 2 நம்ம இப்போ பிரதியிட போகிறோம். பாருங்கள், 3A ப்ளஸ் 9D ஈக்குவல் டு 18, 3A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து மைனஸ் ஆகணும். மைனஸ் ஆக்கும்போது இப்போ 3A அடிப்பட்டு போயிடும். 9ல் 3 பண்ணால் 6D, 18ல் 0 பண்ணால் 18. ஆக 6D வந்து 18. இப்போ D வந்து 18ல் 6 கழிக்கும். 18லேருந்து 6 வகுக்கணும். 6ஆல் வகுக்கும்போது 1 6 6 3 18 3. அப்போ D வந்து என்னது 3. அடுத்து பாருங்கள், இப்போ 3A ப்ளஸ் 3D வந்து 0. 3A ப்ளஸ் இப்போ 3A ப்ளஸ் 3D ஈக்குவல் டு 0வா? இப்போ 3A வந்து இங்கே D நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3A ப்ளஸ் 3 × 3 0. பாருங்கள், 3A கொண்டு வந்து இது வந்து வலதுக்கு வரும்போது -9 ஆயிரும். இப்போ A வந்து -9/3. அப்போ A வந்து என்னது 1 3 3 3 9 -3. இப்போ வந்து A கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், திங்கட்கிழமை A டிகிரியா, அதாவது -3 டிகிரி C. செவ்வாய்க்கிழமை பாருங்கள் A ப்ளஸ் D. இந்த -3ஐயும் +3ஐயும் என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டும்போது என்னாகும் 0 டிகிரி C. அப்போ செவ்வாய்க்கிழமை வந்து 0 டிகிரி. புதன்கிழமை பாருங்கள் A+2D. இதை வந்து 2ஆல் பெருக்கணும். -3 ப்ளஸ் 2 × 3. ஆக -3 ப்ளஸ் 2 6 3 டிகிரி C. புதன்கிழமை. வியாழக்கிழமை பாருங்கள் A+3D 3ஆல் பெருக்கணும். ஆக -3 ப்ளஸ் -3 × 3 9. -3 ப்ளஸ் 3 ஆக நமக்கு எனது 6 டிகிரி C. வெள்ளிக்கிழமை 4D A+4D. இப்போ -3 ப்ளஸ் 4 × 3 நம்ம 12. -3 ப்ளஸ் 12 9 டிகிரி C. இது வந்து கிழமை வாரியா. சரியா?
நெக்ஸ்ட்டு 14 பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1,500 ரூபா கூடுதல் சம்பளம். அவருடைய முதல் மாத செலவு வந்து 13,000 இருக்குது. அவருடைய மாதாந்த செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 உயர்கிறது. இப்போ இதுலேயும் 1,500 கூடுது, இங்கேயும் 900 கூடுது. ஆக பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எவ்வளவு காலம் ஆகும்? இவர் ஒவ்வொரு தடவையும் சேர்த்து மொத்தம் 20,000 வரும்னா எத்தனை வருஷம் வரும்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன எழுதணும்னா ஆண்டு மாத வருமானம் செலவு சேமிப்பு. முதல் ஆண்டில் வந்து 15,000 வருமானம், 13,000 செலவு, சேமிப்பு 2,000. ஆனால் இதில் இதை கழிக்கும்போது 2,000 சேமிப்பு. 2வது வருஷம் வந்து நமக்கு கூட எவ்வளோ வருது? 1,500 கூடுது. அப்போ 16,500 செலவும் 900 கூடுது, 13,900. ஆக 2ல் கழிச்சா நமக்கு 2,600 எழுது சேமிப்பு. 3வது வருஷம் அதே மாதிரி தான், அதிலேருந்து 1,500 கூட்டணும். ஆக 18,000. இங்கே 900 கூட்டணும், 18,800. இதுலேருந்து இதை கழிச்சா 3,200. இப்போ வந்து 3 வருஷம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்படி போயிட்டே இருக்கும். 2,000, 2,600, 3,200. எவ்வளோ கூடுது? 600 கூட்டிகிட்டு வருது. அப்படி தானே? இப்போ 20,000 வருதுன்னா என்ன செய்யணும் பாருங்கள். முதல் உறுப்பு வந்து எத்தனை? ஏ 2,000. வித்தியாசம் வந்து எத்தனை? 2,600லேருந்து 2,000 கழிக்கணும். இப்போ 600. கடைசி உறுப்பு வந்து 20,000 நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா பாருங்கள். n = L + A/D + 1. 20,000 - 2,000 / 600 + 1. இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம அடி கொடுக்கும் பாருங்கள். 20,000ல் 2,000 போனால் 18,000. 18,000 / 600. அப்போ நம்ம அடி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 0 அடி கொடுத்தாச்சு. 180/6. 1 6 3 18. இந்த 0 அப்படி இருக்கும். ஆக 30 + 1 31. ஆக 20,000 வரணும்னா எத்தனை வருஷம் வேணும்? 31 வருஷம் வேணும். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.